நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க. தூக்குப்படுமென்றே யோசிக்கல நான். இது மாங்காய் எல்லாம் விற்பனை, அதுவும் விற்பனைக்கு தான் இருக்கு. இந்த மாங்காய் காய்ச்சிருக்கிற மாமரமும் விற்பனைக்கு தான் இருக்குது. இங்க இருந்து எத்தனையா இடம் இருந்து நீங்க கல்யாணம் கட்டி 6 மாதமே போயாச்சு. அப்படி ஆடு மாடுக்கு நீங்கள் சாப்பாடை பயன்படுத்த இல்லாத அந்த வெறும் காணி கூட இருந்தால் அந்த காணியில் கூட நட்டு விட்டீங்கன்னா அதில் விழுகிற பசலை எல்லாமே உங்களோட மண் வளத்தை பாதுகாக்கும். உண்டழிஞ்சாலும் மற்ற இது உண்டழிஞ்சால் வேண்டு நாங்கள் என்னடா பெரிய ஆக்களை கடத்துருந்தாங்க. உற்பத்தி செய்ய வழி கிடையாது, என்ன நடக்குதோ எது நடக்குதுன்னு தெரியாமல் தான் வழிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதில் சொல்லி விடுங்க, இந்த தம்பி எனக்கு தெரியும், இவர் பல்கலைக்கழகத்துக்கு போகிற படிக்கிறதுக்கு காசு இல்லை கொடுங்க, அது 10 லட்சம் நான் காசு போட்டால் 5 லட்சம் உங்களுக்கு தருவேன் சொல்லுங்க. ஏனையா ஐயோ வேண்டாம். இது போட்டு நாங்கள் விவசாயம் செய்கிறது என்னன்னா யூரியாவை போடுறத ஃபுல்லாக தவிர்க்கும். உங்களுக்கு காசு கொடுத்தாங்க ஏன் 3000 தருவாங்க கூட இப்படி ஓடி மணல் இருக்கும். இந்த கண்டை வந்து ஒரு ஆள் விலை பேசி எங்கள்கிட்ட தீர்த்துட்டு போனாருன்னு சொன்னா அவர் எங்களுக்கு முற்பணம் தந்தாண்டா அதில் பழக்கிற மாம்பழம் எல்லாமே அவருக்கு தான். வீடு வீடா அந்த நீர்க்குழாய் வசதிகள் செய்திருக்கிறது. அந்த பங்களா வித்துட்டீனுமோ இல்லை விற்க போறேன்னா கேட்டு சொல்லுங்க. நாய்க்கே கயிறு கட்டி விடுற அது நாய் இல்லாமா மிஞ்சி இருக்குமா ஒரு 10 வருஷம் 2 வருஷம் வந்தும் போகலாம். ஓ அதுக்கு நீங்களா பெரிய ஆளா இருந்தீங்க? நான் இல்லையா ஃபேக்டரிக்கு நீங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோப்பாய் என்ற ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. அதுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன இடங்கள் இருக்குது. ஏற்கனவே 2 காணொளிகள் பதிவிட்டிருக்கிறேன். இன்றைய நாளில் கோப்பாயினுடைய 3வது காணொளி. அது கோப்பாய் தெற்கினுடைய குறிப்பிட்ட சில இடங்களை அடக்கிய மாதிரி இருக்க போது. எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். கோப்பாயினுடைய 2வது காணொளி ராசபாதையிலிருந்து தொடங்கினான். இப்போ நான் நிற்கிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி. இதில் இருந்து இந்த பக்கமாக போனால் கோப்பாய் சந்தி தாண்டி அப்படியே பருத்தித்துறை நோக்கி போகலாம். இந்த பக்கம் 6.3 கிலோமீட்டர் பயணம் செய்தால் ஆரியகுளம் சந்தி, அதாவது யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்தை பார்க்க போகிறோம்ன்றதை கூகுள் வரைபடத்தில் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கோ. ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த பகுதி தான் கோப்பாய் தெற்கு பகுதி. நான் ஏற்கனவே போட்ட காணொளியில் இந்த பகுதியும் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு வீதியினுடைய இந்த பக்கமாக இருக்குது. அதாவது இந்த யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இந்த பக்கம் இருக்கிற இடத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக இந்த காணொலியை பாருங்க. இதில் இருந்து இந்த வீதியால் போனால் யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு போகலாம். இதால் பயணம் செய்யும்போது 2-2.5 கிலோமீட்டரில் இருபாலை சந்தி வருது. நாங்கள் இதில் போகிற வீதியால் பயணம் செய்வோம். இது ஒரு குட்டி கிராமம் தான். முடிந்த அளவு இங்கே என்னென்ன இடங்கள் இருக்கோ அதை காட்ட முயற்சி செய்கிறேன். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒரு பழைய வீடு, இந்த பகுதியிலையும் ஒரு பழைய வீடு, அது முழுமையாக கைவிடப்பட்டு சேதப்பட்டு போயிருக்குது. இதுக்குள்ள ஒரு வீதி போகுது. இந்த வீதியால் போய் வருவோம். இதில் இருக்கிறது வீரபத்திரர் கோயில். இதில் சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்குது.
சரி, இந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டினான். வணக்கம் ஐயா. எந்த இடம் நீங்கள்? நொந்த இடமா? சொந்த இடம். ஓ, உங்களோட சொந்த இடம் மல்லாகம். இங்கே திருமணம் எத்தனையாம் ஆண்டு திருமணம் செய்ய நீங்கள்? 91 முதலாக இங்கேயே தான் இருக்கிறீங்களா? இல்லை ஆரம்பத்தில் வரும்போது இருவாலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? மாற்றம் இருக்கா? எல்லாம் பெரிய மாற்றம்? சரி சரி. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? கோப்பரட்டியில் வேலை மேலாதில் இருந்தேன். சரி. இப்போ 12ஆம் ஆண்டோட அடிச்சா. சரி. இங்கே இருவாலைன்னு சேர்ந்தா கோப்பாய் தெற்கு பெரிய ஏரியா. அங்கே கோப்பாய் தெற்குக்குள்ளே இருவாலை இருக்குன்னு. அப்போ எப்படி மெல்லாகத்தோடு ஒப்பிடும்போது இருவாலை எப்படி இருக்கு? இருவாலையில் தண்ணி பிரச்சனை. என்ன பிரச்சனை? தண்ணி உவர் தண்ணியா? அப்போ நீங்கள் தண்ணி எங்கே எடுக்கும்? கண்டி அவங்க போகிறோம். அங்கே ஒவ்வொரு நாளும் போகணுமா? தீர்த்தனிக்கு சரி வேற சீனி கண்டாது. அப்போ நீங்கள் இப்போ சில இடங்கள் எடுத்துக்கொண்டா வீடு வீடாக அந்த நீர்க்குழாய் வசதிகள் செய்திருக்குல்ல? நிப்பாடி போட்டீங்க. நீர்க்குழாய் போடலையா? போட்டாது வேலை இல்லை. வேறு ஏதோ இப்போ சாயங்காலி கிடக்க முனிவில் அடியில். நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க? அங்கே கோழிகள் வேறும் இல்லை. ஃபைட்டை நட்டது அந்த முளையாக கொத்து. அப்போ நீங்கள் அங்கே ஒழிச்சு நின்றுட்டு வந்தால் என்ன செய்வீங்க? கோழி அதுக்கு ஒன்றும் செய்ய மல்லாகமா இருவாலையா? நல்லா இருக்கு. அது அந்த மண்ணுகள் நல்லா தண்ணி பிரச்சனை. அங்கே மெல்லாகத்தில் தண்ணி பிரச்சனை இல்லையா? இங்கே கொஞ்சம் தண்ணி என்ன பயிர் செய்தாலும் பேட்டுமான். அங்கே இங்கே வெங்காயம் நடைகிறாரு. ஏன்? மணல் எரிக்கும். அந்த பிரச்சனைகள் அப்படியானவர்கள். அங்கே என்ன பயிர் போட்டாலும் லாபம் வரும், எடுக்கலாம். உண்டில்லாட்டி உண்டழிஞ்சாலும் மெச்ச. இது உண்டழிஞ்சால் வேந்து சீசன் வந்துடும். இந்த நெல் விதைக்கிறாங்க. இது என்ன? மலேசியா எத்தனை பேர் கிடக்குது. ஏன் இதுக்கு நட்டு கிடக்குது? நாங்கள் ஃபைட்டை நட தடி பிரச்சனைக்காலே நட்டுனாங்க. இல்லை நல்ல நெய்தருக்கு என்னடா நான் சொல்கிற மாதிரி சொல்லி விடுறீங்களா? நான் சொல்கிற மாதிரி இவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார். ஒரு 10 லட்சம் ரூபா காசு கொடுங்கோண்டு இதில் சொன்னால் வெளிநாட்டாக்களே நான் காசு அனுப்பி வேணும், அதில் அரைவாசி கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருவேன். ஐயா சொல்லிவிடுங்க ஐயா. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லுங்க. இவர் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். கொஞ்சம் சோகமாக முகத்தை வச்சுக்கொண்டு சரியா சொல்லுங்கள். இவர் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், இவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டால் நான் 5 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. என்ன ஐயா ஒரு உதவியாக தான் ஏன் நான் உள்ளுக்கு விரைக்க மறைச்சு நீங்கள் வேற வேணா சரி ஐயா. இந்த வீதியினுடைய வலப்பக்கங்களில் வீடுகள் இருக்குது, இடப்பக்கம் தோட்டங்கள், அதை தாண்டி போனால் தரவை பகுதி. இதில் ஒரு பண்ணை ஒன்று இருக்குது. மரக்கன்றுகள் விற்பனை நிலையம் தொடர்புகளுக்கு இருக்கு. கோப்பாய் தெற்கு என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வீதியால் வந்த நேரம் இதில் ஒரு நித்தி மரக்கன்றுகள் விற்பனை நிலையம். உள்ளுக்கு போய் இங்கே என்னென்ன இருக்குன்றதையும் காட்டுறேன். அதை விட அண்ணாவோடையும் கதைக்கலாம். அப்போ எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? நந்தகுமார். எவ்வளோ காலம் இது இயங்குது? நாங்கள் ஒரு 12-13 வருஷமாக இதை இயங்கி கொண்டு வருகிறோம். 13 வருஷம். இது ஆரம்பத்தில் போடும்போது இருந்ததை விட தொகை கூடி இருக்குதா இல்லை அப்படியே இருக்குதா? ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வேடமும் வளர்ச்சி என்ற மாதிரி தான் சொல்லலாம். ஆரம்பத்தில் இது ஒரு பொழுதுபோக்காக போட்டனீங்களா இல்லை இது இப்படி ஒரு வியாபாரமாக செய்யணும்னு போட்டனீங்களா? ஆரம்பத்தில் இதை நாங்கள் செய்யும் உற்பத்தி செய்ய வழிக்கிடையாக என்ன நடக்குதோ எது நடக்குதுன்னு தெரியாமல் தான் வழிக்கிட்டாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு வெற்றி பாதை அடைவோம் என்ற ஒரு நோக்கத்துடன் வழிக்கிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இல்லை வெற்றி அடைஞ்சோம். அதில் ஆரம்பத்தில் என்ன மாதிரி உங்களோட தொடக்கம் இருந்தது? ஆரம்பத்தில் நாங்கள் இந்த தென்னம்பிள்ளையும் மாங்கண்டும் தான் எங்கள்கிட்ட மெயினாக நாங்கள் உற்பத்தி செய்தோம். ரெண்டும் தான் உற்பத்தி செய்வோம். அது நீங்களே உற்பத்தி செய்ய? நாங்களே உற்பத்தி செய்கிறது. சரி. அதுக்கு பிறகுதான் இப்படி தாவரங்கள் போட்டு இதன்றது அத்தோட காட்டு மரம், ஜெட்க பசலை எல்லாம் விற்பனை செய்து கொண்டு வருகிறோம். இப்போ இதில் நிற்கிற மரத்துக்கு என்ன பேர்? இது அந்த கிப்துல் மரம். கிப்துல் மரமா? இது இதை விட பெருசாக வருமா? இதை விட பெருசாக வரும். மரக்கன்றுகளில் என்னென்ன இருக்குது?
இப்போ பூமரங்கள்னு சொன்னா பூமரங்கள்னு சொன்னால் சிவரத வர்க்கம், நித்திய கல்யாணி வர்க்கம் அப்படின்னு சொல்ல அந்த அழகு சாதனம், அழகுக்கு வடிவுக்கு வைக்கிறது, அலரியல், தேசிக்கண்டு. மற்றது பயனுள்ள தாவரங்கள். பயனுள்ளது என்னென்ன இருக்குது? பயனுள்ள சிவப்பு கொய்யா இருக்குது, சாதாரண கொய்யா இருக்குது, ஒட்டுப்பெலா இருக்குது, மாங்கண்டு, கொய்யா, இப்படி எல்லாதும் இருக்குது. எதை கூடுதலாக வாங்கினோம்? பயனுள்ளதை வாங்கினோமா இல்லைன்னா வடிவு என்று பார்த்து? இப்போ எல்லாரும் வந்து தங்களுக்கு எதிர்காலத்தில் பயன் தர்ற பாக்கு மரம், கொய்யா மரம், விழா மரங்களை தான் வாங்கினோம். அவைகள் வந்து இந்த அழகு சாதன பொருட்களை வாங்கினாலும் நாங்கள் அவைகளுக்கு நீங்கள் இதை அழகாக பயன்படுத்துறத விட உங்களுக்கு எங்களுடைய எதிர்காலம் ஒரு நல்லதாக வர்றதுக்காக நீங்கள் இந்த பயன்தர மரங்களை நடங்கொண்டு கொஞ்சம் விளக்கம் கொடுக்க அவைகள் பார்த்துட்டு தங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கிறார்கள் பாக்கு மரத்தை வாங்கிட்டு போயினோம், கொய்யா மரங்களை வாங்கிட்டு போயினோம். கொஞ்சம் இடம் பெருசாக உள்ளாக்கள் மாங்கண்டு, தென்னம்பிள்ளை அப்படி வாங்கிட்டு போயிடும். இது நீங்கள் விற்கிறது மட்டுமா இல்லைன்னு சொன்னால் வீடுகளில் கொண்டு போய் நட்டு இப்போ சில இடங்களில் அப்படி செய்கிறவே இல்லை அப்படின்னு செய்கிறதா? விற்பனை செய்கிறது அந்த பெரிய மாங்கண்டுகள் என்று சொன்னால் நாங்கள் கொண்டே வீடுகளை நட்டு கொடுப்போம். சரி. இதுக்குள்ளே பயன் தரும் மரங்கள், அதை விட பூங்கன்றுகள் இருக்குது. பூச்சாடி எவ்வளவு இது? இதுகள் வந்து இப்போ எங்களுக்கு இது வடிவுக்கு வச்சுக்கிறோம். நீங்கள் வடிவுக்கு வச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வெளியில் ஆக்கள் வாங்க மாட்டேன், நாங்கள் ஒரு சிறு தொகையை தானே எதிர்பார்த்து வேணும். அதுக்காக அந்த அழகான குரோட்டன்களை அப்படி வச்சுக்கிறோம். சின்ன சின்ன சாடியில எல்லாம் தேசிய வளர்த்து காய்ச்சபடி பூத்தபடி எல்லாம் இருக்குது. அதில் நிற்கிற மாமரம் இருக்குல்ல, அது எவ்வளோ காலத்தில் காய்க்கும்? அது இன்னும் 2 வருஷம் செல்லும் காய்க்கிறதுக்கு. 2 வருஷத்தில் கொண்டு போய் நட்டால் 2 வருஷத்தில் காய்ச்சிடும். இதை நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இது எங்கேயுமே எந்த ஃபார்மிலையுமே விற்பனை செய்கிற இல்லை. இது வந்து கிளிசரியா கண்டு. கிளிசரியா இப்போ உங்களுக்குமே இது ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்கும். கிளிசரியா எல்லா இடம் தடி தான் நாட்டுறது. இப்போ அந்த தடி தலைச்சு கொண்டு வரதில்லை. அதை நாங்கள் வித மூலம் உற்பத்தி செய்து கண்டு. என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்? ஆடு மாட்டுக்கு சாப்பாடாக பயன்படுத்தலாம். அப்படி ஆடு மாட்டுக்கு நீங்கள் சாப்பாடாக பயன்படுத்த இல்லாத அந்த வெறும் காணி கூட இருந்தால் அந்த காணியில் கூட நட்டு விட்டீங்கன்னா அதில் விழுகிற பசலை எல்லாமே உங்களோட மண் வளத்தை பாதுகாக்கும். ஃபுல்லாக நைதரசம் தான். இயற்கை பசலை செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் முக்கியமாக பயன்படுத்துகிறோம். எவ்வளவு இடைவெளியில் வச்சா சரியாக இருக்கும்? இது ஒரு 5 அடி இடைவெளியில் வைக்கலாம். வச்சு ஆடு மாடுகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எத்தனை கண்டு இருந்தால் ஒரு 4 ஆடு 5 ஆடு வளர்க்கலாம்? 10 கண்டு இருந்தால் 2 ஆடு வளர்க்கலாம். இது என்ன ஐயா? இதுகள் சும்மா அழகு சாதனம் தான். அழகுக்கு என்ன? இது கொய்யா, ஜம்பு. இயற்கை பசலை எவ்வளோ காலம் செய்கிறீங்க? இயற்கை பசலை இப்போ நாங்கள் ஒரு 6 வருஷமாக செய்து கொண்டு வரோம். எப்படி இந்த இயற்கை பசலை தயாரிக்கிறீங்க? இயற்கை பசலை மல்டி ஜப்பலில் போட்டு குளையல் கஞ்சி எல்லாத்தையும் அடித்து உக்க விட்டு சரி பேர்ந்து அதை அந்த அரிதட்டால் அடித்து மழை வரக்கு முந்தையே செய்யணும். மழை வரக்கு முந்தைய செய்து போட்டு பேக் பண்ணி விற்பனை செய்யலாம். இது எவ்வளோ ஒரு பை? 300 ரூபா விற்கலாம். 10 கிலோ. 10 கிலோ 300 ரூபா. பசலை இந்த தன்மையை பார்க்கலாம். இதுக்குள்ள கிளிசரியாக்குள்ள மாட்டு சாணகம், மற்ற உக்கின கழிவு பொருட்கள் எல்லாம். இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த பசலையை வந்து போடுறாக்கள் அந்த உரங்கள் மாதிரி இது நல்ல அவைகளுக்கு பிரியோசனப்பட்டதான் எங்கள்கிட்ட வருவினோம். அப்போ இதுக்கு நாங்கள் லேப் ரிசல்ட் கூட எடுத்து வச்சுக்கிறோம். இதில் எவ்வளவு தன்மை எப்படி இதில் ஊடகங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மாதிரி தான் செய்து விற்பனை செய்வோம். இந்த மண்ணும் போட்டு நடும்போது வித்தியாசம் இருக்கா? இப்போ எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் அந்த யூரியா உரத்தை போட்டு பழகி கொண்டு வந்ததால அந்த யூரியா போட்டால் உடனே வித்தியாசம் தெரியும். ஆனால் இதை போட்டிங்கன்னு சொன்னால் வித்தியாசம் மெல்ல மெல்லமாக தெரியும். உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. இது போட்டால் யூரியா போட தேவையில்லையா? இது போட்டு யூரியா போடுறதுன்னு சொன்னால் நாங்கள் இதை போட தேவையில்லை. எங்களோட மண் வளத்தையே பழுதாக்கி கொண்டே போகலாம். அப்போ இது போட்டால் யூரியா போடவே தேவை. இது போட்டு நாங்கள் விவசாயம் செய்கிறது என்னன்னா யூரியா போடுறத ஃபுல்லாக தவிர்க்கணும். தவிர்த்தா தான் இது இந்த இயல்புக்கு வரும். மண்ணுகள் எல்லாம் இப்போ என்ன பிரச்சனை இப்போ மனிதர்களை போல தான் ஒரு சத்து ஒரு இயல்பு இல்லாத அளவுக்கு ஒரு சோர்வடைஞ்சோண்டும் போட்டது போனது. காரணம் என்னன்னா எங்களோட ஒரு பாவனையும் கிருமி நாசினியும் தான். இதை நாங்கள் திரும்ப வளம் பெற வேணும்னு சொன்னால் இதுகளை நிறைய போடணும். இப்போ நீங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க நடப்பட்டிருக்கிற மரமாக இருக்கட்டும், நீங்கள் செடிகள் எல்லாம் வச்சு விற்பனை செய்கிறீங்க தானே, அதுக்கு ஏதாவது பசலைகள் போடுறதா இல்லை இந்த இதுதானா? இதில் வந்து இந்த நல்லதாக அரிக்கப்பட்ட பொருட்களை எங்களோட தேவைக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். இதில் வரைக்கும் அந்த கழிவு பொருள் அந்த பெரிய பெரிய கொஞ்சம் கட்டை அப்படி வருந்தானே அதுகளை எங்களோட மரங்களுக்கு நாங்கள் போட்டு கொண்டிருக்கோம். என்னென்ன பயிர்களுக்கு இது போடுறது பயனுள்ளதாக இருக்கும்? இது மரக்கறி பயிருக்கு போடலாம். மரக்கறி பயிரை நாங்கள் ஒரு சிறிய பேக்கில் கூட வச்சு உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வச்சு உற்பத்தி செய்யறதுக்கு எல்லாம் மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்கும். கத்தரி
பார்த்தீங்களா? இதுதானே இதுதான் கத்தரி, எங்கட இயற்கையானது. இப்படி போட்டு கீரை போட்டு உற்பத்தி செய்யலாம். தென்னை எவ்வளவு காலத்தில் காய்க்கக்கூடிய இருக்குது? சில சொல்லி 5 வருஷத்தில் காய்க்கும், 3 வருஷத்தில் காய்க்கும். 5 வருஷத்தில் காய்க்கிறது எண்ணெயும் இருக்குது எங்கள்கிட்ட, 3 வருஷத்தில் காய்க்கிறது எண்ணெயும் இருக்குது. ஆனால் அதில் வந்து இந்த 5 வருஷத்தில் காய்க்கிறது எண்ணெய் தான் மிகவும் உறுதியானது. இதில் பாருங்க நிறைய பையுக்குள்ளே அந்த பசலை போட்டு தாவரங்கள் நட்டுருக்குது. இது என்னமாண்ணா? ஒரு கருத்த குழம்பு இருக்குது, டொமியேசி இருக்குது. இதில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் இந்த மரத்தை வந்து நிலத்திலேயே வச்சு வளர்த்து கொண்டு வரோம். நிலத்திலேயே வச்சு இதுக்கு வயது 5 வயதாம். இதில் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கண்ட ஒப்ப காய்க்கும் ஒப்ப பூக்கும்னு கேட்க தேவையில்லை. பாருங்கம்மா, எல்லாம் பூவோட தான் இருக்குது, சின்ன பிஞ்சோட. இப்போ இதை நீங்கள் விற்பனை செய்யும் போது எப்படி? இது நாங்கள் விற்பனை செய்கிற போல் இப்போ தான் இதை தயார்படுத்தி வச்சுக்கிறோம். சரி, இது 10ஆம் மாதம் விற்பனை செய்வோம். சரி சரி, 10ஆம் மாதம் விற்பனை செய்வோம். இதை தான் நீங்கள் கொண்டு போய் வீட்டை நட்டு விடுறேன்னு சொன்னீங்க. இது இப்படியான கண்டெல்லாம் நாங்கள் இது இப்போ சில பேர் சொல்லுவேனும் மரங்கள் நட்டுட்டு அதை பிடுங்கி இன்னொரு நடைக்கு அது படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. நீங்கள் ஒரு 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 பையுக்குள்ளே நடுறது ஒரு வித்தியாசமானது. இதில் நட்டு பிடுங்கி இன்னொரு இடத்தை நடும்போது முளைக்குமா? நீங்கள் சரியான வினா தான் எழுப்பியிருக்கிறீர்கள். ஆனால் அப்படியான அந்த பயப்படுற குணம் எல்லாரிலும் இருக்குது. எல்லாரும் வந்து சொல்லுவீங்க, தம்பி இது வேறுமா, நீ ஒரு சின்ன பாலை தானே கட்டியிருக்கிற, சின்ன பொலித்தினை தானே போட்டிருக்கான்னு கேட்போம். நாங்கள் அதுக்கு சொல்லுவோம், இதுன்ற விலையை நீங்கள் எங்களோட தீர்மானிச்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் நட்டு விடுறோம். நட்டு கண்டு தலைச்சா பிறகு எங்கள்கிட்ட காசு தாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விலையை பேசி கொண்டு போங்க. உங்கள் கண்டுக்கு நாங்களே கொண்டு வந்து நட்டு போனோம். அவைகிட்ட கொடுத்து நடுற அவைக்கு அந்த நடுற முறைகள் தெரியாது. அப்போ அப்படியும் அதுக்கு சின்ன நேரம் படுற சந்தர்ப்பம் பெறும். நாங்கள் கொண்டே நட்டால் எங்களுக்கு தெரியும் கண்டு படமா படாத. அப்போ அவைக்கு நாங்கள் சொல்றது, இப்போ எங்களுடைய இதை விலையை நீங்கள் பேசி ஒரு 3000 4000 பேசி வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்திலேயே கண்டு பட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு அந்த இடத்துலேயே காசு தருவோம். நீங்கள் வேறு ஒரு பொருளை வந்து எங்கள்கிட்ட தெரிவு செய்து கொள்ளலாம். சரி சரி. ஆனால் நாங்கள் அப்படி கொடுத்தது இதுவரையும் யாருக்கும் பட்டது என்று சொன்னதில்லை. நாங்கள் யாழ்ப்பாண பக்கத்தில் இல்லாமல் இந்த இடமில்லாத ஆக்கள் எல்லாம் எங்களுக்கு அங்கே எங்களை கூட்டி கொண்டு போயினோம். எங்களுக்கே ஒரு பயம் என்னென்னு சொன்னால், அங்கே எல்லாமே எங்களோட மாதிரி நிலம் இல்லை. அவர் சீமெந்தி நிலத்தை கொங்கட் நிலத்தை உடைச்சு நட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குமே தான் அதுக்கு வர முழு பொறுப்புமே நாங்கள் தான். அப்படியான இடத்துல நாங்கள் நிறைய வச்சுக்கிறோம். இதில் என்னென்ன மாமரங்கள் இருக்குது? இதில் கருத்த குழம்பு இருக்குது, டொமியேசி இருக்குது, எல்லாமே என்னென்ன விலையில் இருக்குது? கண்டுகளுக்கு தக்க மாதிரி தான் விலை தீர்மானிக்கும். சின்ன கண்டு வந்து 400 ரூபா வரும். அதுல இருந்து விலை போய் இதெல்லாம் விலை கூடவா இருக்குமில்ல? இப்படி கண்டுகள் ஒரு 3500 4000 ரூபா அப்படி வரும். இதை விட பெரிய கண்டுகளும் எங்கள்கிட்ட இருக்கு விற்பனை. இது மாங்கண்டு எல்லாம் விற்பனை, அதுவும் விற்பனைக்கு விற்பனை தான் இருக்கு. அதுக்கும் கீழே பின்னிக்கு இருக்கிறது பின்னிக்கு இருக்கிறதுகளுக்கு இந்த பாலை கட்டணும். இஞ்சாலியெல்லாம் அப்படி கட்டி கட்டி கொண்டே வரும். சரி சரி. நீங்கள் பார்க்க போனீங்கண்டா பாருங்க, இங்கே இந்த மாங்கண்டு கொடுத்து விற்பனைக்கண்டு சொன்னால் நீங்கள் அதிசயிப்பீங்க. இந்த உண்மையாக அது விற்பனைக்கா? ஐயோ, எல்லாம் தயார்படுத்த நிலையில இருக்கு. 10ஆம் மாதம் இதெல்லாம் காசு. கொண்டு போய் நடுறேன்னு சொல்றீங்களா? அதோட சேர்த்து தான் விலை சொல்றீங்களா இல்லையா? அதுக்கு போய் நாங்கள் மாமரத்துக்கு தான் விலை சொல்லுவோம். மாமரத்துக்கு வாகன கூலி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அவையோட தான். கிடங்கெல்லாம் வெட்டி விட வேண்டும். நாங்கள் அதில் வைக்கிற மட்டும்தான். என்னென்ன விலையில இருக்குது? 300 ரூபாயில இருந்து ஆக கூடினது எங்கள்கிட்ட 300 ரூபாயில இருந்து எங்கள்கிட்ட 10,000 12,000 ரூபா மட்டும் கண்டுகள் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டு இருக்குதானே, இந்த கண்டை வந்து ஒரு ஆள் விலை பேசி எங்கள்கிட்ட தீர்த்துட்டு போனாருன்னு சொன்னா அவர் எங்களுக்கு முற்பணம் தந்தாண்டா அதுல பழக்கிற மாம்பழம் எல்லாமே அவருக்கு தான். அந்த முற்பணம் தந்தா மட்டும்தான் நாங்கள் அவரை பழக்க ஃபோன் பண்ணி சொல்லுவோம். இப்போ அளவு அடிப்படையில் தான் விலை தீர்மானிக்கப்படும். இப்போ நான் எவ்வளவு பெருசாக இருக்குமென்றதை ஊகிக்கிறதுக்காக கேட்குறேன். ஆகக்கூடிய விலை எவ்வளவுக்கு விற்கப்பட்டிருக்குது? ஆகக்கூடிய ஆண்டு நாங்கள் 10,000 12,000 ரூபாய்க்கெல்லாம் விற்பனை செய்திருக்கோம். அது எந்த அளவுக்கு மரமாக இருக்கும்? இது இப்படி இருக்கும். சரி சரி. இப்போ ஒவ்வொருத்தருமே யோசிக்கிறது எங்கள் வீட்டை ஒரு மாமரத்தை நடுவோம்ண்டு. ஆனால் கொண்டு போய் நட்டு அதை பராமரித்து காய் வாரதுக்கு இடையிலேயே அதனுடைய தன்மை எப்படி இருக்குமென்று ஊகிக்க முடியாதானா? நீங்கள் சரியான பராமரிப்போடு இருக்கணும். அண்ணாக்களே கொண்டு வந்து நட்டு விடுவார்கள். அதை நீங்கள் பராமரிக்காட்டி அது பட்டா நீங்கள் பொறுப்பாக முடியாதானேன்னு? இல்லை, அந்த மாங்கண்டு இப்போ நாங்கள் நடையக்கே அவைக்கு ஒரு மாங்கண்டு எல்லாம் தலைச்சி உதிர்ந்து அழகாக வந்துட்டு பேர்ந்து அதுக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் பொறுப்பாளி. நீங்கள் அதை போய் பார்ப்பீங்களா? கிடைக்கிற எங்களுக்கு நட்டு அவைக்கு பயமாக இருக்குமான்னு சொன்னால் தலைச்சா சரி. சரி சரி. கண்டு தலைச்சி அவை தங்களோட மனதுக்கு திருப்தி என்று சொன்னால் அவைக்கும் எங்களுக்கும் தொடர்புகள் சும்மா அவை சந்தேகத்தில் ஏதோ எங்களோட போன இடத்துக்கு பின்ன முடியும் மாங்கண்டு பேருந்து படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் ஒன்றுமே வராது. சரி. இதுக்குள்ளே இருக்கிற மாங்கன்று எல்லாமே இதை பார்க்க பெரிய மாமரங்கள் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு.
ஆனால் இதெல்லாம் விற்பனைக்கு தான் இருக்குது. இதில் பாருங்க ஒரு பெரிய மாங்காய் இருக்குது. இந்த மாங்காய் காய்ச்சிருக்கிற மாமரமும் விற்பனைக்கு தான் இருக்குது. பாருங்க இது மாமரத்தினுடைய அடி பகுதி, வேர் பகுதி. மேல் பக்கத்தை பாருங்க ஒரு பெரிய மாமரம். இந்த கண்டெல்லாம் எங்கள்கிட்ட அவர் ஏற்கனவே பணம் தந்து நான் இப்போ நீங்கள் கண்டை ரெடியாக வச்சுருங்கன்னு சொன்னவர். இந்த கண்டுக்கு நாங்கள் 5000 ரூபாய் விலை பேசினாங்க. சரி, அவருக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் நல்லாயே தங்களுக்கு ஆரோக்கியமான கண்டா தரணும். அவருக்கு இது இப்போ கொண்டு போகக்கூடிய நிலையில் நல்ல சுவாலிப்பாகவும் ஆரோக்கியமான மரமாக இதை வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா மரத்தின் உயரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 அடி உயரம் பெறும். இதை நீங்கள் சிம்பிளாக எழுதி கொண்டு போகலாம். நீங்கள் கூட எதிர்பார்க்க தேவையில்லை என்ன பிரச்சனை வர மாட்டேன். இந்த மரம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்போ நாங்கள் சொல்ற போல நீங்கள் அந்த மாமரத்தை நான் உங்களை காட்டேக்க நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க, யோசிக்கல. அப்படியான மாங்கடி நாங்கள் 10ஆம் மாதம் இப்படி மாங்கடி நிறைய வியாபாரம் செய்வோம். எல்லா வருடமுமே 10ஆம் மாதம் தானே, இல்லை ஒரு வருடத்துல 2-3 மாத கால பகுதி? அது என்ன என்று சொன்னா அந்த 10ஆம் மாதம் தான் மழை காலம். நாங்கள் அதுக்கு வரைக்கி அந்த கண்டுகளை தயார்படுத்தி இப்பவே தொடங்கி விட்டோம். இப்படி நாங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு நாட்கள் தேவை. எனவே நீங்கள் எதிர்காலத்தில் அப்படி தேவைன்னா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தொடர்பு என்ன சொல்லிவிட்டீங்கன்னா 077 91 81 484. நாங்கள் போய் அந்த மாமரம் நிற்கிற இடத்த பார்த்துட்டு வந்து நாங்கள் கன்று இல்லை மாமரமாகவே விற்பனை செய்கிறார்கள். அதனுடைய விலை 1000 2000 3000 10,000 12000 இருக்குது. நீங்கள் யோசிக்கலாமே இந்த மாமரத்துக்கு இந்த விலை என்று. அது வந்து ஒரு கன்றா நட்டு பெருசாக வெறும் வரைக்கும் இங்கே பராமரிக்கப்படுகிறது. அது சாதாரணமான கால அளவு எடுக்காது. அண்ணாட்டையே கேட்டுக்கொள்வோம். சாதாரணமாக ஒரு மாங்கன்று நீங்கள் நட்டு இப்போ அதில் பார்த்தோமே ஒரு 10 அடி அல்லது 8 அடி வரைக்கும் வளர்ந்து வாரேண்டா இவ்வளவு காலம் உங்களுக்கு எடுக்கும். அது நாங்கள் அந்த கண்டுகள் எல்லாம் 5 வருஷம் தொடக்கம் 7 வருஷத்துக்கு உள்பட்ட கண்டுகள். சரி, ஒரு சாதாரண கண்டு சொன்னால் ஒரு 4 வருஷத்திலே உருவாக்கலாம். இதெல்லாம் 5 வயதுக்கு கூடின மேல். இப்போ நீங்கள் இதுக்கு வச்சிருக்கிறதுலாம் 5 வருஷமா? 5 வருஷம் 6 வருஷம் எல்லாத்துல 2 இது பதியாவே வச்சதா இல்லை கன்றா வச்சதா? கன்றா வச்சு ஒட்டி எடுத்தது. ஒட்டி எடுத்ததா? 5 வருஷமா? 5 வருஷமா நிற்கி. அதுதான் 5 வருஷ முயற்சிக்கு இந்த அளவு விலையே பரவாயில்லை போல. அது ஒரு பெரிய விலைக்கு விற்க வேண்டியது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அதை பார்த்துட்டு மாமரம் பயனுள்ளதாக வந்தால் நீங்கள் மேலதிகமாக அண்ணாவோட கதைச்சு நீங்கள் அவருக்கு அன்பை கொடுக்கலாம். ஏனெண்டா ஒரு மரத்தை நட்டு பெருசாக எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயமே இல்லை. கமுகு சாதாரணமாக எத்தனை அடி இடைவெளியில் வச்சான எல்லாம்? கமுகுக்கு 8 அடி இடைவெளி வேணும். ஆனால் இது கொஞ்சம் கிட்ட நான் கொஞ்சம் எங்களுக்கு நிழல் தேவைன்னு போட்டு வச்சுருக்கேன். சரி, 8 அடி 10 அடி வேணும். இந்த கன்று எவ்வளோ காலம் வச்சு இந்த கமுகு? இதெல்லாம் 12 வருஷமாச்சு. 12 வருஷத்தை பாருங்க நல்ல பெருசாக வளர்ந்துருக்குது. உங்கள் வீட்டில் காணிகள் வறுமையாக இருந்தால் இதை நட்டு விட்டாலே இதில் வர பார்க்க ஏதோ ஒரு வகையில் வருமானம் தார மாதிரியும் நிழல் தார மாதிரியும் இருக்கும். சரி அண்ணா, நன்றி, வணக்கம். சரி, மரக்கன்றுகள் விற்பனை நிலையத்தை உங்களுக்கு காட்டினான். மரக்கன்றுகள் விற்பனை நிலையம் என்று வெளியில் பெயர் போட்டிருக்கே தவிர மற்றும்படி அது பல மரங்கள் விற்பனை நிலையம்னு சொல்லலாம். 8 அடி 9 அடியில் மாங்காய் காய்ச்சபடியே விற்பனைக்கு இருக்கு மரங்கள். எனவே எதிர்காலத்தில் தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணியை பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் கோயில். கோப்பாய் தெற்கில் இந்த பகுதி சோலையாக இருக்குது. அடுத்தது வீட்டு காணிகளை பாருங்க, மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இங்கே இந்த பக்கம் பாருங்க, மரங்கள் அதிகமாக இருக்கு. நேராக போகலாம். நாங்கள் இடப்பக்கம் முதல் போயிடுறோம். இந்த பக்கம் வயல்வெளி உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த பக்கம் கன தூரம் போகலாது, கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இன்றைக்கி மழை வேறு பெய்து இருக்குது. அங்கால போகலை, ஏனெண்டா அங்கால போகிறது நல்லதில்லை. மழை பெய்து எல்லாம் சேராக இருக்குது. இப்போ எங்கே இடத்துல நிற்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கோ. இந்த இடத்துல நிற்கிறேன். இதுக்கு இங்கால பாருங்கோ. மழை போனால் நீர்நிலைகளை தான் நாங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் போனால் சரி. ஆனால் 1 கிலோமீட்டர் நாங்கள் பைக்கில் போக முடியாது. இனி நடந்து தான் போகணும். அங்கால போய் நீர்நிலையை தான் பார்த்துட்டு வர முடியும். அதனால் திரும்ப போகிறோம். இந்த பகுதியில் இருக்கிற வயல்வெளிக்கு நாங்கள் மார்கழி மாத காலப்பகுதியில் வந்தால் நல்லா இருக்குது.
இப்போ வயலெல்லாம் அறுவடை செய்து வயல் நிலம் பச்சை பசையில் இருக்குது. ஆனால் அது புட்கள். ஆமாம், எந்த இடம் நீங்கள்? இதை விடம் இது இருவாலையா கோப்பாயா? கோப்பாய் தெற்கு இருவாலையா? இப்போ இந்த பகுதியில் மக்கள் இந்த வேலைகள் என்ன? கூடுதலாக என்ன வேலை? டீச்சர்ஸ் தான் கூட. சரி. ஆரம்ப காலத்தில் இருந்ததோடு ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்குற? இப்போ வளர்ச்சி என்ன பெரிய வளர்ச்சியோ? ஐயா எப்படி சுகம்? எப்படி சுகம்? வாழ்க்கை எப்படி போகுது? அம்மா இப்போ வந்தாங்க. சரி ஐயா, ஆரம்பத்தில் அப்போ முந்தியுமே இங்கே ஆசிரியர்கள் கூடவா? உங்களோட பேர்? ராசமணி. சரி அம்மா. ஆமாம், நான் வேறு எதுக்கு ஆகணும்? நாய்க்கு என் கயிறு கட்டி விட்டுவிடாது. அது நாய் இல்லாமா? சும்மா பெம்பலுக்கா? சரியம்மா, நன்றி. யா இருபாலை சிசி தமிழ்கிழவன் பாடசாலை. என்னடா தம்பி கோப்பாய் திற்கண்டு போட்டு இருவாலையில் நிற்கிறான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. கோப்பாய் தெற்கு இருவாலை என்று தானா முகவரி வரும். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் இருவாலை. சரி, நாங்கள் இனி நேராக கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இதில் இருக்கிற வீட்டினுடைய மதிலை பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. ஓ, கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த கட்டடத்தை? இதுக்கு அங்கால போகும்போது ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குது. அதுக்கு அங்கால இப்படி வெளிதான் தரவை பகுதி. ஆனால் பச்சை பசையிலேன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நாங்கள் திருப்பி கொண்டு இப்படி நேராக போனால் இருவாலை சந்திக்கு போகலாம். அதில் நிற்கிற தம்பி நாங்கள் இந்த கிராமத்தை பதிவு செய்து கொண்டு போகும்போது நான் இங்கால திரும்ப வேற எங்களோட பைக்கினுடைய எண் தகடை படம் எடுக்கிறேன். ஏதாவது திருட்டு நடந்தால் எங்களை தான் வந்து பிடிப்பார்கள். உண்மையே நோமோ இல்லையோ, இந்த நேரத்தில் ஏதாவது இன்றைக்கு நடந்தால் அப்படி தான் பிடிப்பார்கள். ஐயா வணக்கம். இதை விட இது இதுவால கிழக்கா? அப்போ கோப்பாய் தெற்குங்க. இந்த வீதிக்கு இங்கால கோப்பாய் தெற்கா? அதில் இருக்கிறது என்ன கட்டிடங்கள்? சர்ச்சா? எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா? நான் வந்து இப்படி பொய் சொல்லி ஆக்கள்கிட்ட காசு வாங்குறது எப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமென்று போட்டு நீங்கள் இதில் சொல்லிவிடுங்க, இந்த தம்பி எனக்கு தெரியும், இவர் பல்கலைக்கழகத்துக்கு போக போகிறார், படிக்கிறதுக்கு காசு இல்லை, கொடுங்க. அது 10 லட்சம் ரூபா காசு போட்டால் 5 லட்சம் உங்களுக்கு தருவேன் சொல்லுங்க. ஏன் ஐயா? ஐயோ வேண்டாம் ஐயா, 5 லட்சம் தருவேன். எனக்கு காசும் போனால் ஒன்றும் போனால் ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்களா? ஏன் என்னத்துக்கு தேவையில்லை ஐயா? 5 லட்சம் உங்களுக்கு தருவேன் ஐயா. 5 வாங்க, 5 வாங்க. என்ன ஐயா நீங்கள் வெறுக்குறீங்க? சும்மா சொல்லுங்க. வேணா அப்படி சொல்ல மாட்டீங்களா? வேண்டாம் ஐயா, தம்பி எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. சரி, 8 லட்சமாக தரேன். ஏன் ஐயா?
நீங்கள் வீடியோக்காரன் என்ன யூடியூப்காரன் தெரியும். என்னென்ன தெரியும்? நான் யூடியூப் பார்க்கணும். பொதுவாக என்ன வேலை செய்யுது நீங்கள் ஆரம்பத்தில்? கொழும்புல ஒர்க் பண்ணேன், ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணேன். ஆஸ்திரேலியா இல்லையா? அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்து விட இல்லை கதைச்சு என்ன? நீங்கள் நான் இப்போ 70 வயது, நான் 15 வருஷம். இல்லை எப்படியும் பழைய ஆக்கள் இருப்பீங்க கதைச்சு பார்க்கல. அப்போ இங்கே வந்து இப்போ 15 வருஷம் பென்ஷன் இருக்குது. சரி. இந்த ஓய்வு காலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கும்? வேலை செய்கிறது நல்லமோ இல்லை ஓய்வாக இருக்குது? வேறு தான் ஏனையா அதான் இப்போ இல்லை, சும்மா இருக்கல பழுவத்தில் வேறு செய்துட்டு ஏதோ வேலை செய்ய முடியா. ஆனால் ஓய்வாக இருக்கிறது நல்ல தானே. அப்படியே படுத்து நித்திரையை கொண்டுட்டு அடுத்த நாள் விடிய எழுப்பி சாப்பிட்டுட்டு பிறகு அடுத்த நாளும் பகலும் நித்திரையை கொண்டுட்டு அது நல்லா இருக்குமில்ல? ஏன்னா அப்படி இருக்கிற இல்லை நீங்கள் டைமுக்கு படுக்கணும், டைமுக்கு குழம்பு, டைமுக்கு சாப்பிடணும். அவ்வளோதான். குழம்புல 40 வருஷம் இல்லை. கொழும்புல 40 வருஷமா? சொந்த வீடா இல்லை? சரி, கொம்பனி குவார்ட்டர்ஸ். 40 வருஷமாக குவார்ட்டர்ஸில் இருந்தது? கொம்பனி தந்தவங்க ஐயா, ஆஸ்திரேலியன் கொம்பனியில் அது வீடு மாதிரி தந்தவையா இல்லை? பங்களா தான். யார் அந்த பங்களா வித்துட்டீனுமா? அது அவங்க கிடையாது. இல்லை விற்க போகிறேன்னா கேட்டு சொல்லுங்க. அது அவங்க கிடையாது. என்ன நீங்கள் என்னதுக்கு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தான் விளங்குது. சும்மா ஐயா 40 வருஷம் குடும்பமாக தான் இருந்தீங்க? இல்லை இல்லை, 19 20 போனால் இப்போ 23 வயதாக எனக்கு அந்த வேலை கிடைச்சது. ட்ரெயின் பண்ணி படித்தேன். 23 வயதுக்கு பிறகு சின்ன இதான் அந்த ப்ரொடக்ஷன் ஐஸ்னாக சேர்ந்து பெரிய ஃபேக்ட்ரி மேனேஜர். ஃபேக்ட்ரி மேனேஜர் தான். என்ன ஃபேக்ட்ரி? பிளாஸ்டிக் எக்ஸ்போர்ட், கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட். அந்த என்ன பேர்? ஐபிசி கட்டுநாயக்கால். அதுக்கு ப்ரமோஷன். ஸோ அதுக்கு நீங்களா பெரிய ஆளாக இருந்தீங்க? நான் இல்லையே தான் ஃபேக்ட்ரிக்கு நீங்கள். சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. நாங்கள் அந்த ஐயாவை கொஞ்சம் கதைச்சி குழப்பம் கொண்டு பார்த்தா அந்த ஐயா என்ன பார்க்குற வேறாம், யூடியூப் சேனலில் பார்க்குற வேறாம். இந்த வீதியால் தான் வந்து அங்கே போய் திரும்ப வாரம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் கோப்பாய் தெற்கு, அதாவது கோப்பாய் தெற்கு இருப்பார். இதில் வலப்பக்கம் போவோம், வலப்பக்கம் போவோம். அதுக்கு முதல் அதில் ஒரு ஐயா வர்றாரு. எப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்பம். ஐயா நீங்கள் எந்த இடம்? முருகன் கோயிலுடைய கோப்பாயா? அது நாங்கள் என்னடா பெரிய ஆக்களை கடத்துருந்தாங்க. இதில் முன்னுக்கு எது கொண்டு போக போகிறோம்? இது இருப்பீங்க தானே? இதில் அதுதான் அதுதான். என்ன வேலை செய்கிறீங்க? கோப்பாய் தெற்கு தான் பிறந்த இடமா? இந்த இடம் ஒரு இடம், இது மனுஷன் இடமா? உங்கள் இடம் இது? அம்மாண்ட ஊர் நெல்லியடி. ஐயா நான் இப்போ நிறைய நாள் கேட்கணும்னு யோசிக்கிறேன். நான் நிறைய பேர் கல்யாணம் செய்தது பிறகு சொந்த ஊரில் வாழணும். சில பேருக்கு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்போ வெளியூருக்கு போனால் ஒரு 25 வருஷமாக ஒரு ஊரில் வாழ்கிறோம். இப்போ எனக்கு 28 வயதுனா 28 வருஷமாக ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இன்னொரு ஊரில் போய் வாழைக்க அது மனம் ஏற்றுக்கொள்ளுமா? அது எப்படி சமாளிக்கலாம்? அது ஏன்னா அது சூழ்நிலை தான். எனக்கு சூழ்நிலை அவருக்கு உடம்பு தான் அவர் விரும்புவார். இப்போ நீங்கள் நெல்லியடி இல்லை உங்களோட பிறந்த இடம், இருவாலையில் வந்திருக்கேக்க ஆரம்பத்தில் உங்களுக்கு வெறுப்பா இல்லையா? என்னடா இது வேறு எங்கன ஊர் நாய் வரையில்? அது ஒரு இடம்பெயர்ந்து நாட்டின் பிரச்சனை, இடம்பெயர்ந்து வண்டிக்கு போனோம். எத்தனையோ பிரச்சனை எங்களுக்கு இருந்தது. இங்கேருந்து எத்தனையோ இடம்பெயர்ந்து போனீங்க? கல்யாணம் கட்டி 6 மாதமே போயாச்சு. எத்தனையாம் ஆண்டு? எத்தனையாம் ஆண்டு? இப்போ தான் நான் பார்க்கணும். கல்யாணம் கட்டி அடிக்கிறது பார்த்து தான் நான் சொல்லுவோம். உண்மையாக கல்யாணம் கட்டி 6 மாதத்தால் இடம்பெயர்ந்துட்டீங்க? வண்டிக்கு பூந்தாச்சு. அங்கே போய் கிடந்து, அங்கே போய் இங்கே கிடந்து வண்டியிலேருந்து திரும்ப இப்போ வந்த நீங்கள்? வண்டியிலேருந்து இப்போ இந்த சந்திரிகா குமாரதுங்க இருக்கும்போது, வண்டியிலேருந்து ஆட்சி நடக்கும்போது இருக்கா எல்லாரும் முட்டை இல்லை. இல்லை அதுக்கு கடைசி அடுப்பாட்டுக்கு நாங்கள் இல்லை. அதுக்கு முதல்ல இங்கே வந்துட்டீங்க. ஐயா நீங்கள் இப்போ இங்கேருந்து இப்போ கல்யாணம் செய்து இங்கே ஒரு நோக்கம் இருந்திருக்குன்னு தானே? கல்யாணத்துக்கு பிறகு சரி அந்த வேலையை போவோம், பிள்ளைகள் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் 6 மாதத்துலேயே இடம்பெயர்வு வந்துடுது. பின்னடைவு வந்ததா வாழ்க்கையில்? பின்னடைவா உங்களுக்கு? எந்த அளவு பின்னடைவு? பின்னாடி வேண்டாம், இடம்பெயர்ந்து போகும்போது காசு செலவு பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனால் இடம்பெயர்வு இல்லாமல் இருந்திருந்தா இப்போ எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்துச்சு.
இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க, எம்ஜிஆர் மாதிரி தகாண்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி இருக்கிறான். ம் இப்போ நாட்டு நிலைமை அப்படி இருக்கு, பொருளாதார பிரச்சனை. அப்போ ஒரு 1000 ரூபா உழைச்சி வாழையிலுமா பாலியில் இப்போ உங்களுக்கு காசு கொடுத்தாங்க, ஏன் 3000 தருவாங்க கூட இப்படி ஓடி. ஐயா ஐயா வாகனங்கள் வருதுங்களா? சரி ஐயா, நீங்கள் சென்று வாங்க, நானும் உங்கள் இதால் போக போகிறோம். நாங்கள் நீங்கள் இதால் போகிறீங்க? சரி சரி சரி, நீ இதுக்குள்ளால போவோம். இடப்பக்கம் பாருங்க, வயல் 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 விதைச்சு கிடக்கு. ஸோ நல்ல நெருக்கமான வீடுகள் உள்ள ஊர். இதில் வெள்ளப்பக்கம் போனால் நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். நாங்கள் இந்த பக்கமாக போவோம். இதில் நேராக போனால் இருவாலை சந்தி. மேலதிக வகுப்புகள் முடித்து விட்டு வீட்ட போகிறார்கள். சரி, நாங்கள் இப்போ இருவாலை சந்திக்கு வந்துட்டோம். இதில் ஒரு கோயில் இருக்குது. அது பக்கத்தில் போகிற வீதியால் போனால் நாங்கள் ஒரு ஐயாவோட கதைச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். இதால் வெள்ளப்பக்கம் போனால் பருத்தித்துறை நோக்கி போகலாம். இது இருவாலை சந்தி. ஏற்கனவே போட்ட காணொலியிலையும் காட்டினான். வெள்ளப்பக்கம் பாருங்க, நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. கோப்பாய் தெற்குக்குள்ளே வருது. கோப்பாய் தெற்கு இருவாலை. இந்த வெள்ளை பக்கம் ஒரு வீதி கொண்டு போவதில்லை, இந்த வீதிக்குள்ளே போயிடும். சின்ன சின்ன குறுக்கொழுங்கைகளுக்குள்ளே விட்டால் தான் பெரியவர்களோட கதைக்கிறான். சரி, இதால் நீ இடப்பக்கம் திரும்புவோம். சரி, காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நாளில் இந்த காணொளியில் கோப்பாய் தெற்கினுடைய மிச்ச பகுதியையும் காட்டியிருக்கிறேன். எனவே கோப்பாய் தெற்க முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த காணொளியில் சொல்ல வேண்டியது அந்த மாமரம், அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேவையான அவரோட தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.